உடைஞ்சு பொதுமக்கள் வந்து ரொம்பவும் சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. இது வந்து இப்போ கடவுளுடைய சாபமா, கோபமா? நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மக்கள் இப்போ வந்து மீளா துயரத்தில் இருக்கிறாங்க. சென்னையில் வந்து பெரும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளம், அது வருஷம் வருஷம் அந்த மக்கள் அனுபவித்து கொஞ்சம் பழக்கமாக இருக்கிறாங்க. அதனால் அந்த எல்லா தலைநகர் சென்னைக்கு எல்லாரும் உதவுனால அந்த மக்களுடைய துன்பத்திலேருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க. ஒரு நாள் 2 நாள்லேயே அவங்க விடுதலை ஆயிடுச்சு. ஆனால் தென் மாவட்டத்தை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது. இதில் கடவுளுடைய சாபமாக கோபமானு யோசித்து பார்க்கும்போது, ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படும் பொழுது மக்கள் அந்த இடத்துல வந்து பல துன்பத்திற்கு ஆளாதற்கு காரணம் கடவுளுடைய கோபந்தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடவுள் ஏன் கோபப்படுறாருன்னா, மனிதன் ஒவ்வொரு நேரத்தில் தன் அதர்மத்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாம் அதிகாரம், என்கிட்ட தான் பணம், என்னோட தான் எல்லாமே, எனக்கு எல்லாம் நிலையானது அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தியா. அந்த நேரத்தில் வந்து கடவுள் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரி இயற்கை சீற்றழிவுகளை கொடுத்து மனிதனுடைய சக்திகள் செயலற்று நிற்க வச்சிடறாரு. மனித சக்திகள் செயலற்று போய், மனித சக்திகள் ஒன்றுமே இல்லாமல் போய், இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் கரண்ட் இல்லை. குறிப்பாக வந்து தூத்துக்குடியில் தாளமுத்தூர் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துலேருந்து எனக்கு ரொம்ப என்னுடைய நெருங்கி இருக்கிறவர்களாம் ஃபோன் பண்ணாங்க. அங்கெல்லாம் 5 அடி 6 அடிக்கு தண்ணி இருக்குது. ஒரு அதிகாரிகளும் 4 நாள் வரலங்கிறாங்க. தூத்துக்குடியில் எத்தனையோ கிராமங்கள், ஏரலெல்லாம் வந்து ஏரலுங்கிற பகுதியில் ரொம்ப மோசமான பாதிப்பு. இந்த அத்தனை குளங்களும் அத்தனை ஏரிகளும் எப்படி உடைக்கப்பட்டன, உடைஞ்சதா உடைக்கப்பட்டனவா, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை, இவ்வளவு ஒரு நரக வேதனையை, மிகப்பெரிய மழையை அனுபவிச்சிருக்காங்கன்னா அது வந்து கடவுளுடைய கோபம்தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாழ்வாதாரம் அவங்க வந்து நிறையவே இழந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் தமிழக அரசு பார்த்திங்கன்னா இப்போ மழைக்காலங்கள், பேரிடர் காலங்கள் வருதுன்னு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுத்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் சிறப்பான முறையில் செஞ்சு வச்சுருக்காங்க? அது எப்படின்னு நம்ம முழுசாக சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து 4000 கோடிக்கு வந்து வடிகால் வாரியம் சென்னையில் செஞ்சேன்னாங்க. 4000 கோடி என்ன 1 ரூபா 2 ரூபாயா? 4000 கோடி. இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாக்கடை, பாதாள சாக்கடை கட்டினாலே மழை காலத்தில் அதை அடைச்சிடும். அதே பல லட்ச ரூபா போட்டு செய்கிறாங்க. ஆனால் 4000 கோடிக்கு செய்யப்பட்ட வடிகால் வாரியம் என்ன நினச்சுன்னு தெரியல. ஆனால் அதனால தான் 2 நாளில் மழை நீர் பட்டுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. பட்டு இயற்கையுடைய பேரழிவுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு மாயாயிரும். அது உண்மையாக பொய்யான்னு அது ஆண்டவன் பாட்டுக்குவான். அதனால் அதை விட்டுலாம். ஆனால் இவ்வளோ பெரிய மழை வர்றதை இந்த சேட்டலைட்டை வச்சு வானதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தியா, மழை செய்திகளை பறிக்கிறாங்க பார்த்தியா, அவங்களே என்ன பண்ணாங்க? இவ்வளோ பெரிய மழை வர்றதை வந்து ஏன் எச்சரிக்கை பண்ணலை? அப்படின்னு பெரிய எச்சரிக்கை பண்ணலையே. இன்றைக்கி வந்து 33 மில்லிமீட்டர்லேருந்து போய் 100 மடங்கு இருக்கக்கூடிய 40 சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு. 35-40 சென்டிமீட்டர் பேஞ்சிருக்குன்னா இது பயங்கரமான மோசமான மழை. இந்த மழையை ஏன் கணிக்கிறதுக்கு தவறுனாங்க? அது ஒரு தப்பான விஷயம். 2வது, அப்போது அவனோட விஞ்ஞானம் தோற்று போச்சா? விஞ்ஞானம் தோற்று போச்சா இல்லையா? கண்டிப்பாக. விஞ்ஞானம்ங்கிறது வந்து எல்லா நேரத்துலையும் வெற்றி வராது. விஞ்ஞானத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லா நேரத்திலும் தோல்வி அடையாது. ஆனால் விஞ்ஞானம் எல்லா நேரத்திலும் வெற்றி அடையாது. அது ஒரு பெரிய விஷயம். 2வது விஷயம், நல்லா யோசிச்சுப்பார். இவ்வளோ மிகப்பெரிய மழை ஏற்பட்டு மக்கள் அங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு இன்றைக்கி 5 நாள் ஆகி கஷ்டப்படுறாங்க. தண்ணீர் ரொம்ப வேதனை. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, இதெல்லாம் அந்த வேதனை. அதை விட ரொம்ப நரக வேதனை, தன்னுடைய வாழ்வாதாரமே ஆடு, கோழி, மற்ற மிருகங்களை எல்லாம் மாடெல்லாம் வளர்த்திட்டு இருப்பாங்க. அதுதான் வாழ்வாதாரம். நம்மளை கூட மாடு வச்சுருக்கோம். ஒரு மாடுன்னு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியும். அந்த ஆடு கோழி தான் வாழ்வாதாரம். அந்த ஆடு கோழி எல்லாம் இழந்து இன்றைக்கி வெள்ளத்தில் இருக்கிறாங்களே, அவங்கள நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
இதற்கெல்லாம் தமிழக அரசு என்ன நிவாரணம் செய்ய போகிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ரெண்டாவது, ஒரு வீட்டுக்குள்ளார வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு வச்சுருப்பாங்க, ஒரு பீரோவில் துணியெல்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நாசமாகி போச்சு. என்ன, இந்த மழையை சொல்லி மக்களுக்கு வந்து 2-3 நாட்கள் முன்னாடியே அலாட் பண்ணி அந்த எல்லாத்தையும் உயரமான பகுதிக்கு போக சொல்லியிருக்கலாம். எல்லாத்துடைய சான்றிதழ்கள் இதெல்லாம் பாதுகாப்பு வச்சுருக்க சொல்லிக்கலாம். ஆடு கோழி எல்லாம் சரியான இடத்துக்கு கொண்டு போய் அவங்க பாதுகாத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு. இதற்கு அரசு என்ன செய்ய போகுது, அவங்களால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வந்துட்டு வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுடைய விஸ்வகர்ம சமுதாயத்தை மக்கள் வந்து அந்த திமுக கட்சிக்கு அவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்க தோழமை கட்சிகளுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த யாரோ ஒரு 2-3 அமைப்புகள் தான் வந்து கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் எல்லா அமைப்புகளும் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் அந்த ஆதரவு கொடுத்த அமைப்புகளும் கூட திமுக ஒன்றும் கண்டுக்கல. அவங்களுக்கு எதுவுமே செய்யலையே. அவங்களுக்கு அறங்காவலராகவோ இல்லை ஒரு நம்மளுடைய இந்த இதனுடைய எத்தனையோ வாரியமெல்லாம் இருக்குது, அந்த வாரியத்தில் கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களாம் ஏமாந்து போய் தான் கிடக்கிறாங்க. அறநிலைத்துறையிலேருந்து எல்லா வாரியத்திலும், எந்த வாரியத்தில் அமைப்பு சாரா வாரியத்திலேருந்து எந்த வாரியத்துலையும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த விஸ்வகர்மா அமைப்புகளுக்கு அவங்க ஒன்றும் செய்யலை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் திமுகவை நம்பி விஸ்வபாரத் மக்கள் கட்சி பாபுஜி சாமிகள் போகணும். நாங்கள் யாருக்கு ஆதரவு தராமல் சுயேட்சையாக கூட எங்கள் சமுதாய மக்கள் நம்பி நிற்போம். இல்லைன்னா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி